மஞ்சு விரட்டில் விளையாண்ட தம்பி நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாருங்க. ஏரியூர் மஞ்சு விரட்டில் தம்பி வீரராக விளையாண்டுட்டு இருக்கும்போது காலை பாஞ்சதுல தம்பி நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு. ஏரியூர் மஞ்சு விரட்டுக்கு மதுரையை சார்ந்த தெற்கு தெரு பாபு அப்படின்ற தம்பியும் வந்திருக்காங்க. தம்பிக்கு களத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் தம்பி நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாருன்னு நினைக்கும் போது யாராலையுமே தாங்கிக்கவே முடியலை. ஏன்னா மஞ்சு விரட்டில் யாருக்குமே எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே வேண்டுவாங்க. ஏன்னா மஞ்சு விரட்டில் யாராச்சும் ஒருத்தருக்கு காயமோ அடியோ கண்டிப்பாக படத்தான் செய்யுது. ஆனால் இருந்தாலும் ஒரு இழப்பு அப்படின்னு நினைக்கும் போது அது யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஏன்னா ஒரு உயிர் போனால் திரும்பி வரவே வராது. இந்நேரம் அந்த தம்பியோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்க நண்பர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தாங்க முடியாத ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா சின்ன பையன் இப்படி போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது யாராலையும் தாங்கிக்கவே முடியலை. ஏன்னா மதியத்துலேருந்து இந்த மதியம்தான் எனக்கு இந்த இதை தெரியும். இந்த இதுலையே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. இதை நம்ம என்னதான் பேசினாலும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நம்ம பேசினா அவங்க உயிர் வரவா போகுது? கண்டிப்பாக இல்லை. அவங்க குடும்பம் அவங்கள நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேல்னாச்சும் மஞ்சு விரட்டில் எல்லாருமே கவனமாக மாடு. தம்பிக்கு ஆழ்ந்த இரங்கல்.